நடிகர் விஜய் ஒரு எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் அவருக்கு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதுல ஏற்பட்ட துயரங்கள் அதையும் நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஒரு அவருடைய ரசிகைன்னு சொல்ற ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, அவருடைய கட்சிக்கு வாக்களிக்கலைன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிடுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 41 பேரை சாகடிச்சிருக்கிறீங்க. இப்ப வீட்டுக்கு 2 பேரை சாகடிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இவருடைய வருகையால எவ்வளவு குறைய போகுதுங்கிற ஒண்ணு இருக்கு. பெரிய அச்சமும் இருக்கு. உங்க வீட்டுல மட்டும்தான் விஷம் கொடுப்பீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் விஷம் கொடுப்பீங்களாங்கிற கேள்வி இருக்கு. அதனால ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்னா இது இது எப்பேற்பட்ட அரசியலாக இது இருக்கு? இல்ல ஒரு 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 என்ன உலகம் சார்ந்த 5000 ஆண்டுகள் பழமையான கீழடி பொருளை மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரினம், ஒரு தமிழ் இனம் இன்னைக்கு இவ்வளோ அரசியல்ல ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு நடிகரை ரசிகரா பார்க்கறதுல தப்பு இல்லை. தலைவரா பார்த்தீங்கன்னா கூட கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடையக்கான போராட்டங்கள்ல முன்னெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தவாதியா நம்ம அவரை பார்க்கறதுலையும் தவறில்லை. எதுவுமே இல்லாம இப்படி ஒரு அரை வேக்காடா இப்படி பேசுறாங்க பண்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு விஜய் எங்க மாமா விட எனக்கு விஜயத்தான் பிடிக்குங்கிறாங்க. அப்புறம் இங்கிட்டு நான் வீட்டுல விஷத்தை வச்சு கொள்ளுவேங்கிறாங்க. அப்ப இவங்கள மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் ஆட்சிகள்லாம் போச்சுன்னா அப்ப தமிழ்நாட்டுல அவங்கவுங்க விஷத்தை குடிச்சிட்டு சான்ஸ் ஆகும். வேற என்ன பண்றது? இது எந்த விதத்துல இது ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ரசிகராக இருக்கிறது தவறு இல்லைங்க. அதுக்காக இப்படியா இருக்கணும்? ஒரு அறிவெளி கூட்டமாவா இருக்கணும்? அப்ப இந்த தற்கொலைன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த மாதிரியான பதில் எல்லாம் சொல்லும் பொழுது அது எப்படி ரொம்ப மனசுக்கு வேதனையா தானே இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.